அனைவருக்கும் வணக்கம். சிஎம் விஜய் பிறந்த நாளில் புதிய பேருந்துகள் ஏன் இயக்கப்படவில்லை? கிளாம்பாக்கத்தில் 300 பேருந்துகள் முடக்கம். 3 நாட்களாக 300க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஹால் செய்யப்பட்டுள்ளது. விஜய் அவருடைய பிறந்தநாளான 22ஆம் தேதி அவருடைய பொற்கரங்களால் இந்த பஸ்ஸஸ் ஆப்ரேட் செய்யப்பட அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போகுது. அது சம்பந்தமான வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் மற்றும் போக்குவரத்து துறையில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் நூற்றுக்கணக்கான புதிய பேருந்துகள், அதாவது 300 பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியானது. இதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட போக்குவரத்து கழகங்களிலிருந்து புதிய பேருந்துகள் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஜூன் 22ஆம் தேதி திட்டமிட்டபடி அந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சுமார் 300க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. இதில் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த பேருந்துகளுடன் வந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் நிலை என்ன என்பதுதான். தகவலின்படி ஒவ்வொரு பேருந்திற்கும் 2 ஓட்டுநர்கள் மற்றும் ஒரு நடத்துனர் என பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது 300 பேருந்துகளுக்கு சுமார் 900க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் கிளம்பாக்கத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு போதுமான உணவு வசதி, தங்கும் வசதி, ஓய்வு எடுக்கும் இடம் போன்ற அடிப்படை வசதிகள் சரியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது உண்மையாக இருந்தால் இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். ஏனென்றால் பொதுமக்களுக்கு தினமும் சேவை செய்யும் போக்குவரத்து ஊழியர்கள் தான் நம்ம சமூகத்தின் முதுகெலும்பாக உள்ளனர். வெயில், மழை, பண்டிகை, விடுமுறை என்று பார்க்காமல் மக்களுக்காக உழைக்கும் இந்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் கூட வழங்கப்படவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதே நேரத்தில் அரசின் தரப்பிலும் சில காரணங்கள் இருக்கலாம். புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு தொழில்நுட்ப பரிசோதனைகள், பதிவு நடைமுறைகள், பாதுகாப்பு ஆய்வுகள் அல்லது நிர்வாக காரணங்களால் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த காரணமாக இருந்தாலும் முன்கூட்டியே அழைத்து வரப்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்வது நிர்வாகத்தின் கடமையாகும். மேலும் இந்த விவகாரம் சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் புதிய திட்டங்களை அறிவிப்பது மட்டும் போதாது, அவற்றை செயல்படுத்தும் பணியாளர்களின் நலனும் முக்கியம் என்ற கருத்து தெரிவித்து வருகின்றனர். மற்றொரு தரப்பினர் அரசு விரைவில் இந்த பிரச்சனையை தீர்த்து புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக அரசு மற்றும் போக்குவரத்து துறை விரைவில் அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்குமா, ஊழியர்களின் குறை தீர்க்கப்படுமா என்பதுதான் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது ஊழியர்களின் நலனுக்கும் சம அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கான் அழுத்த மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.